எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நாம் லக்ன வாரியாக எந்தெந்த கிரகங்கள் இங்கு இருந்தால் நன்மை தரும் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரை மேசம் முதல் துலாம் வரை பார்த்துவிட்ட நிலையில் இன்று விருச்சிக லக்கணங்களுக்கு, அதாவது விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த கிரகங்கள் எங்கு இருந்தால் நன்மை தரும் என்பதை பார்க்கலாம். இந்த விருச்சிக லக்கணம் என்பது காலப்புருஷனுக்கு 8ஆம் வீடாக வரும். 8ஆம் வீடுங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். இது ஒரு நீர் ராசி. கடகம் ஒரு நீர், விருச்சிகம் ஒரு நீர், மீனம் ஒரு நீர். கடகம் ஓடிக்கொண்டிருக்கும் நதியை போல, அப்போ அது நிலைச்சி நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த விருச்சிகம் நிலையான நீர், அதாவது குளம், குட்டை, கிணறு. மீனம் நீர் 2 கட்டான், அதாவது கடல் நீர். கடல் நீர் எப்பயுமே அங்கே தான் இருக்கும், இடையில அலைகள் பாய்ந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அப்போ விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவங்க இப்போ கிணறுன்னு எடுத்துக்கோங்க. அது நிலச்சிருக்கும் தண்ணி, நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, விவசாயத்துக்கு பாயிற தண்ணி, பால் அடைஞ்ச தண்ணி, பாசம் அடைஞ்ச தண்ணின்னா இந்த மாதிரி 5 விதமான வெரைட்டிஸ் இருக்குது. அதனால் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க நம்ம எப்பயுமே கணிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே இவங்க மனசுக்குள்ளே சஸ்பென்ஸாக வச்சுருப்பாங்க. தன்னை பற்றியோ தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்க சொல்கிறத வாங்கிடுவாங்க. என்றைக்குமே இவங்க ஒரு சர்ப்ரைஸாக இருப்பாங்க. யாருக்கு கிஃப்ட் கொடுக்கணுனாலும் சரி, அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ நண்பர்களுக்கோ, அது சஸ்பென்ஸாக இருக்கும், தெரியாது. அவங்க கொடுக்கும்போது தான் தெரியும். இதுதான் எங்களுடைய கேரக்டர். ஏன்னா இது தேள் எப்பயுமே பாறை கடியில் தான் மறைஞ்சிருக்கும். தேளுக்கு பலகால் இருக்குது, பலகால் ராசிம்பாங்க இது காமத்திரிகோணத்தில் வரும். இது ஒரு சிரராசி. சரி, இப்போ இந்த லக்னத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். மேசத்துக்கு செவ்வாய் தான், விருச்சிகத்துக்கு செவ்வாய் தான். அந்த மேச செவ்வாய் யோசனை பண்ணாமல் வெட்டிட்டு யோசிப்பாங்க. இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க யோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் வெட்டுவாங்க. ஏன்னா அது ஒரு நெருப்பு ராசி, இது நீர் ராசி. அவங்க ஃபயராக இருப்பாங்க, இவங்க கொஞ்சம் குளிர்ச்சியாக இருப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இவர் விருச்சிக மனையில் ஆட்சி பெறுவார், மேச மனையில் ஆட்சி பெறுவார், மகர மனையில் உச்சம் பெறுவார், கடக மனையில் நீசம் அடைவார். சரி, இது குரு அணி லக்கணங்களில் இந்த செவ்வாய் வருவார். அப்போ குரு அணி லக்கணங்களான மீன லக்கணம், தனுசு லக்கணத்துக்கு இவர் ஃபேவரேட்டாக வேலை செய்வார். அதுக்கப்புறம் இவருடைய சொந்த லக்கணங்களான மேசம், விருச்சிக லக்கணத்துக்கு இவர் நல்ல பலனை செய்வார். அதுக்கப்புறம் கடகம், சிம்மம் லக்கணங்களுக்கு இவர் ராஜ யோகாதிபதியாக வர்றதுனால அந்த 2 லக்கணங்களுக்கும் நல்லபடியாக பலன் தருவார். இதுக்கப்புறம் யாருக்கு பலன் தரமாட்டார்னா சுக்கிர அணி லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு தரமாட்டார். அதுலேயும் விதிவிலக்கு இருக்குது. உடனே தரமாட்டாருன்னா ஐயோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். உதாரணமாக மிதன கன்னி லக்கணங்கள் பிறந்தவங்க, ஒரு ரிஷபம் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க, மகரம் கும்ப லக்கணங்களில் பிறந்தவங்களுக்கு இவர் லக்னம் அசுபரா வருவார். அதனால் அந்த தன்னுடைய லக்கணங்களினுடைய நண்பர்களுக்கு விட இவங்களுக்கு பெருசாக செய்ய மாட்டார். அப்போ எல்லாருக்குமே இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே பருவத்தில், அதாவது 25 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இடையில ராகு வரும், குரு தசை. இந்த ராகுவும் ஒருவேளை லக்கணத்துக்கு 3-11 இருந்து வீடு கொடுத்தவன ஆட்சி உச்சம் அடைஞ்சிட்டா அதுவும் நல்ல பலனையே செஞ்சிருவார். அப்போ கண்டினியூவாக உங்களுக்கு 70-80 வயசு வரைக்கும் நல்லா போயிடணும். இதுதான் முக்கியம். ஏன்னா எப்பயுமே இந்த பிறக்கும் போதே சூரிய தசையிலோ சந்திர தசையிலோ பிறந்தாச்சுன்னா இவங்களுடைய லைஃப் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ இவங்க பிறக்கும்போது ராகு தசையிலையோ குரு தசையிலையோ ஆனால் குழந்தை பருவத்திலேயே முடிஞ்சு போயிடும்.
ஏன்னா எப்பயுமே 21-22 வயசு வரைக்கும் தாய் தந்தையினுடைய வளர்ப்பில் தான் இருப்பாங்க. அதனால் ஆகாத திசைகள்லாம் வந்து சிறு வயதிலேயே முடிஞ்சிட்டா அந்த பருவத்தில் சூரிய தசை ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்களுடைய லைஃப் நல்லபடியாக அமையும். ஏன்னா சூரியன் வந்து இவருக்கு வந்து 10க்குரியவராக வருவார். சந்திரன் வந்து பாக்கியாதிபதியாக வருவார். செவ்வாய் வந்து லக்னாதிபதியும் 6க்கு அதிபதியாக வருவார். சரி சார், இப்போ எனக்கு வந்து எல்லாமே வந்து ஒரே ராசியில் 4 கிரகம் 5 கிரகம் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு எப்படி சார் பலன் எடுக்கிறது? பொதுவாக ராசி கட்டங்களில் நண்பர்கள் வந்து தங்களுக்குள்ள கேந்திரங்களாக, நண்பர்கள் தங்களுக்குள்ள கோணங்களாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ராகு கேதுக்கள் வந்து சுவருடைய அச்சுக்களில் இருக்கிறது நல்லது. சரி, இப்போ எனக்கு வந்து ஒரே கட்டத்தில் வந்து 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் அடங்கி போச்சு சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்னுடைய பதில், அதாவது 4 கிரகம் 5 கிரகம் இருக்கலாம், ஆனால் அதில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சத்தை அடைஞ்சிருக்கணும். அதில் எதுவுமே ஆட்சி உச்சம் அடையலைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரி, இந்த 4-5 கிரகங்களில் சூரியன் சேர்ந்திருக்கிறார். அப்போ அதுக்கு நம்ம எப்படி எடுக்கிறது பலன்? அவருங்க சூரியன் இருந்தால் அஸ்தங்கம் அடையும் கிரகங்கள், ராகு கேதுக்கள் இருந்தால் கிரகணம் அடையும். சார், எனக்கு 4 கிரகத்தோடு சேர்ந்து சூரியன் இருக்காரே அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் பாகை அடிப்படையில் வந்துடணும். அதாவது டிகிரி வாய்ஸாக எந்த ஒரு கிரகமும், அதாவது 4 கிரகங்கள் சூரியனை 9 டிகிரிக்குள்ளே நெருங்கி இருக்கக்கூடாது. 9 டிகிரி தள்ளி இருந்தால் அதனுடைய காரகத்துவங்களை தன்னுடைய தசையில் முழுசாக தருவார். இல்லையே சார், எனக்கு 2 கிரகம் அஸ்தங்கம் ஆகி போச்சே, சூரியனை நெருங்கி இருக்குதே, அப்போ என்ன சார் செய்ய அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரே விதிவிலக்கு தான். குரு பார்வை இருந்தால் போதும், அங்கேருந்து அவர் பிரகாசமான ஒளி கொடுத்துருவார், அந்த அஸ்தங்கமெல்லாம் நீங்கி போயிடும். இல்லைன்னா ஒளி பொருந்திய சந்திரன், அதாவது பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் தனது 7ஆம் பார்வையாக அந்த கிரகங்களை அத்தனையும் பார்த்தா இது எல்லாம் மறைஞ்சு விடுது. பாருங்க, குரு பார்த்தா 100%, சுக்கிரன் பார்த்தா 50%, புதன் பார்த்தா 33%. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த படிநிலையை நம்ம பார்த்துக்கிடணும். குரு பார்த்துட்டாரா, சூப்பர். பௌர்ணமியில் பிறந்திருக்கீங்களா, அந்த சந்திரன் 7ஆம் பார்வையாக பார்க்குறார், மிக மிக சூப்பர். அது குருவோட ஒரு பெருசு. இல்லை அட்லீஸ்ட் வளர்வரை சந்திரனாவது பார்க்கணும். சரி, இப்போ நம்ம லக்னத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் தருவார்? விருச்சிக லக்னத்தில் சூரியன் அவர் நட்பு 10க்குரியவர், அதாவது தசமகேந்திராதிபதி. அவர் லக்னத்தில் இருந்தால் நல்லது தான், அவர் நட்பு வீடு. ஆனால் அவர் அரை பாவர். அப்போ லக்னத்தில் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம், தன்னம்பிக்கை, தலைமை பண்பு இப்படியெல்லாம் வரும். எப்பயுமே வந்து 10 பேருக்கு மேலே உள்ளவங்களா, 10 பேருக்கு வெளிச்சம் தரக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கலாமா? அது அவருடைய நட்பு வீடான குரு வீடு, தனுசு மனை. அப்போ சூரியன் அரை பாவர் தான். பொதுவாக 2ல் செவ்வாய், சனி, ராகு கேதுக்களை தவிர இது சூரியன் அரை பாவருங்கிறதுனால, நட்பு வீடுங்கிறதுனால இருக்கலாம். 3ஆம் வீட்டில் இருக்கலாமா சார்? 3ஆம் வீடு 4ஆம் வீடு வந்து சூரியனுக்கு வந்து சனி வீடாக வரும். சூரியன் வந்து ஒரு ஒளி கிரகம், சனி வந்து ஒரு இருள் கிரகம். அப்போ விதிப்படி இந்த சூரியனும் சந்திரனும் 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானத்தில் இருக்கலாம். ஆனால் அது சனியினுடைய வீடுங்கிறதுனால நிபந்தனைக்கு உட்பட்டது. கடகமனையிலிருந்து ஒரு குருவோ பௌர்ணமி சந்திரனோ பார்த்தா ஓகே, ஏன்னா அவர் இழந்த ஒளியை மீண்டும் பெறுவார். இதே மாதிரி தான் 4ல் விஸ்பலம் அடைவார், சனி வீடு இருள் அடைஞ்சிருவார். ஆனால் தன்னுடைய மனையை பார்ப்பார், அது ஒரு மிகப்பெரிய சூப்பர். அந்த மனையில் குரு இருந்துட்டா
மிக சூப்பர். அப்போ சூரிய தசை இவங்களுக்கு நல்ல பலனை செஞ்சிடும். சூரிய தசை வரும்போது இவங்களுக்கு பெரிய தலைமை பண்பு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? அந்த சூரியனை குரு பார்த்துட்டா அரசு வேலை அரசியலில் ஜொலிப்பாங்க. அந்த குரு சிம்மமனையிலிருந்து பார்க்கணும். 6ஆம் வீட்டில் இருக்கலாமா? பொதுவாக சூரியனும் சந்திரனும் 6, 8, 12 மறையக்கூடாது, அது விதி. ஆனால் அது அவருடைய நட்பு வீடு. சரியா? அப்ப குரு விருச்சிக மனையிலிருந்து குரு தனது 5ஆம் பார்வையா பார்த்தா அந்த சூரிய தசை நல்ல பலனையே கொடுத்துரும். இருந்தாலும் இவர் சுவர் நீசமடையாம இருந்தா போதும், அவர் நல்ல பலனையே செஞ்சிருவார். சாரிங்க, அதாவது 5ஆம் வீடு குரு வீடு, 6ஆம் வீடு செவ்வாய் வீடு. 6ஆம் வீட்டில் மறைஞ்சாலுமே அவர் தனது நண்பர் வீட்டில் தான் இருக்கிறாரு. சரி, 7ஆம் வீட்டில் இருக்கலாமா? அது களத்தரம் வீடு, அது சுக்கிரனுடைய பகை வீடு. எப்பயுமே இது களத்தர ஸ்தானம்ங்கிறதுனால திருமணத்தை பாதிப்பார். அதனால 7ஆம் பார்வையா குரு மேசமனையில் இருந்தோ இல்ல ஒரு ஒளிபெருந்திய சந்திரன் பார்வையோ கிடைச்சா நல்ல பலனை செஞ்சிருவார். 8ஆம் வீட்டில் மறையலாமா? பொதுவாக இந்த புதன் இந்த மேசம் விருச்சிக லக்கணத்துக்கு ஆகாத தசை புதன் தசை. ஏன்னா விருச்சிக லக்கணங்களுக்கு இவர் அஷ்டமாதிபதியாகவும் மேச லக்கணத்துக்கு இவர் ரோகாதிபதியாகவும் வருவார். அதனால் பொதுவாக நல்ல பலனை செய்கிறது இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் ஆகாத தசை என்ன தசைன்ட்டு. அதாவது மேசம் விருச்சிக லக்கணங்களுக்கு புதன் தசை ஆகாது, ரிஷபம் துலாம் லக்கணங்களுக்கு குரு தசை ஆகாது, மிதுனம் கன்னி லக்கணங்களுக்கு செவ்வாய் தசை ஆகாது, கடகம் சிம்மம் லக்னங்களுக்கு சனி தசை ஆகாது, மீனம் தனுசு லக்னங்களுக்கு சுக்கிர தசை ஆகாது, மகர லக்கணத்துக்கு சூரிய தசை ஆகாது, கும்ப லக்கணத்துக்கு சந்திர தசை ஆகாது. அப்ப இவர் 8ல் மறைகிறாரு, தன்னுடைய எதிர்த்தன்மை கொண்ட வீட்டில் இருக்கிறார். அதனால அவர் 8ல் மறையக்கூடாது. 9ல் இருக்கலாமா? அது தன்னுடைய மனைவி வீடு, பாக்கியம் வீடு, அதனால இருக்கலாம். தகப்பனார் நல்லா இருக்கணும்னா குரு சந்திர சுக்கிரனுடைய பார்வை கிடைச்சா சூப்பர். இல்லை வீடு கொடுத்தவனுடைய சந்திரன் ஒரு பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனாக இருந்தாலும் சூப்பர். 10ல் இருக்கலாமா? அங்கே ஆட்சியும் அடைவார், திக்பலமும் அடைவார். மிக மிக சூப்பர். தந்தையால் அரசால் அரசியலால் அந்த ஜாதகருக்கு லாபம் உண்டு. 11ல் இருக்கலாமா? 11 நட்பு வீடு தான். அதே மாதிரி 8ம் அவருக்கு நட்பு வீடு தான். ஆனால் 8ல் சூரியன் மறையக்கூடாது. ஆனால் இது 11 லாபம் வீடு, மூத்த சகோதரன் இளைய மனைவி. பொதுவாக லாபஸ்தானத்தில் எல்லா கிரகங்களும் இருக்கலாங்கிற ஒரு விதிப்படி அவர் இருக்கலாம். சூரியன் 9, 10, 11 இருக்கலாங்க. 9ல் இருந்தால் திக்பலத்தில் இருக்கிறார், 10ல் இருந்தால் திக்பலத்தில் இருக்கிறார், 11ல் இருந்தால் திக்பலத்தில் ஜஸ்ட் இப்போதான் தாண்டி இருக்கிறார். 12ல் இருக்கலாமா? 12ல் இருக்கக்கூடாதுங்க. சூரியன் 12ல் மறையக்கூடாது. ஏன்னா அது பகைத்தன்மை உண்ட சுக்கிரனுடைய வீடு. சரியா? தனிச்சு இருந்து அது குரு பார்வை கிடைச்சிட்டா ஓகே. சரி, அடுத்து லக்கணத்தில் சந்திரன். சந்திரன் இங்கே நீசம் அடைவார். இருந்தாலும் சந்திரன் தாய் என்பதால் அவர் 12 வீட்டிலே இருக்கலாம். அப்ப நீசம் அடைகிறதுக்கு ஒரே நிவர்த்தி, அந்த சந்திரன் பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனா இருந்தா அவர் ஓகே. இல்லை அங்கேயே செவ்வாய் இருக்கணும், இல்லை மேசமனையில் செவ்வாய் இருக்கணும், இல்லை மகரமனையில் செவ்வாய் இருக்கணும். அதாவது வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் அடைஞ்சிட்டா அந்த சந்திரன் நீசபங்கம் அடைஞ்சிருவார், தன்னுடைய தசையில் நல்ல பலனை தருவார். இல்லைன்னா குரு பார்வையோ சுக்கிரனுடைய பார்வையோ கிடைச்சாலும் நீசபங்கம் அடைஞ்சிருவார். வீடு கொடுத்தவனும் வலுத்து குரு பார்வையும் கிடைச்சாச்சுன்னா அந்த 10 வருஷ சந்திர தசையில் அவங்களை கோடீஸ்வரன் ஆக்காம விடாது. 2ஆம் இடத்துல இருக்கலாமா? இவர் சுவர், தன்னுடைய நட்பு வீடு. சுவர்கள் எப்பயுமே 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது.
3ஆம் இடத்துல இருக்கலாமா, இவர் ஒரு ஒளி கிரகம். 3ஆம் இடம்ங்கிறது மகர வீடு, சனி வீடு. அதே மாதிரி 4ஆம் வீடும் அதே மாதிரி தான், சனி வீடு. அதனால 3ல் அவர் மறையக்கூடாது, விதி. கடகமனையிலிருந்து குரு பார்த்துட்டா ஓகே, சுக்கிரன் பார்த்துட்டாலும் ஓகே. 4ஆம் வீடு இருக்கக்கூடாது, விதி. விதிவிலக்கு. ஒன்று அவர் லக்னத்தை பார்ப்பார், லக்னம் இல்லை சிம்ம மனையை பார்ப்பாரு. 2வது சிம்மத்திலிருந்து குருவோ சுக்கிரனோ பார்த்துட்டா சூப்பர், சந்திரதசை உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யும். 5ல் இருக்கலாமா, அவர் சுவர். எப்பயுமே சுவர்கள் கோணத்திலையும் அசுவர்கள் கேந்திரத்திலையும் இருப்பது நல்லது. அந்த விதிப்படி 5ல் தன்னுடைய நட்பு வீட்டில் குரு வீட்டில் இருக்கிறாரு. 6ல் இருக்கலாமா, நட்பு வீடாக இருந்தாலும் அங்கே மறைவார். அப்போ துலாம் மனையிலிருந்து ஒரு ஒளி பொருந்திய சந்திரனோ குருவோ பார்த்துட்டா நல்ல பலனை செஞ்சிருவார். 7ல் இருக்கலாமா, இருக்கலாம். ஏன்னா களத்திரம் வீடு. உங்களுக்கு வரக்கூடிய மனைவி தாய் வழி உறவாக இருப்பாங்க. 8ல் இருக்கலாமா, அது புதனுடைய வீடு. ஏன்னா புதனுக்கு அம்மானா பிடிக்காது, அதனால் அங்கே 8ல் மறைவார். பிடிக்காத வீடுங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடாது. 9ல் இருக்கலாமா, இப்போ 7ல் வந்து அவர் உச்சமும் அடைவார். உச்சமும் அடைவார், களத்திர வீடுங்கிறது வேற. அப்போ உங்களுக்கு தாய் வழி சொந்தத்தில் கல்யாணம். 8ல் இருக்கக்கூடாது. 9ல் அவர் ஆட்சி பலம் பெறுவார், இருக்கலாம். 10ல் இருக்கலாமா, அது கணவருடைய வீடு. இவர் 4ஆம் இடத்துல கும்பமனையில் திக்பலம் அடைவார். இங்கே சூரியன் வீட்டில் மிஸ்பலம் அடைவார். ஆனால் இருந்தாலும் தன்னுடைய கணவர் வீடுங்கிறதுனால, நட்பு வீடுங்கிறதுனால இருக்கலாம். 10ங்கிறது தசம கேந்திரம்ங்க. 4ங்கிறது சதுரு கேந்திரம். 7ங்கிறது சப்த கேந்திரம். அப்போ 1, 5, 9ல் சுபகிரகங்களும் 4, 7, 10ல் அசுப கிரகங்களும் இருப்பது நல்லது. ஃபர்ஸ்ட்ல லக்னம் லக்னாதிபதி வெளுத்திருக்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. 12 லக்கணக்காரங்களுக்கு நான் சொல்றது, லக்னம் ஆட்சி உச்சம் இல்லைன்னா திக்பலம் அடைஞ்சிருந்தா சூப்பர். சரி, லக்னம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகலை சார், பகை நீசம் பெற்றுட்டாரு, ராசியை பாருங்க. ராசி ஆட்சி உச்சம் பெற்றுட்டாரா ஓகே, உங்களுக்கு ராசியை வச்சு உங்க வண்டி ஓடும். சந்திரன் 11ல் இருக்கலாமா, 11ல் புதன் வீடு தான். பகை வீடாக இருந்தாலும் லாபஸ்தானங்கிறதுனால எல்லா கிரகமும் இருக்கலாங்களா, விதிப்படி இருக்கலாம். 12ல் இருக்கலாமா, 12 சுக்கிரனுடைய வீடு. சந்திரன் 12ல் மறையக்கூடாது. ஏன்னா ஜாதகர் தாயை விட்டு பிரிஞ்சிருப்பார். சூரியன் இருந்தால் தந்தையை விட்டு பிரிஞ்சிருப்பார். விதி. ஒரு குரு பார்வையோ சுக்கிரன் பார்வையோ பௌர்ணமி சந்திரன் பார்வையோ கிடைச்சா விதிவிலக்கு. தன்னுடைய தசையில் நல்ல பலன் செஞ்சிருவார். அடுத்து செவ்வாய். செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி விட்டுட்டாரு. ஆனால் ஜாதகர் வந்து அதிக கோபம், ஆக்ரோஷம், அவசர கொடுக்கை இதெல்லாம் இருக்கும். ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸு. ஆனால் லக்னாதிபதி வெளுத்துட்டாரு, அப்போ ஜாதகர் ஸ்ட்ராங் ஆகிட்டாரு. 2ல் இருக்கலாமா, குருவுடைய வீடு தான், அதனால் அது குடும்பஸ்தானம். அப்போ தனம் குடும்பம் வாக்கு எதாவது கெடும். 3ல் இருக்கலாமா, உச்சம் அடைஞ்சிருவாரு. உச்சம் அடைஞ்சிட்டா என்ன, ஜாதகர் இன்னும் கோவப்படுவார். அதுக்கு ஒரே வழி, உச்ச குரு கடகமனையிலிருந்து பார்த்துட்டா அங்கேருந்து குளிர்ச்சி ஆயிடுவார். அப்போ அவங்க விளையாட்டு, யூனிஃபார்ம் சர்வீஸ், மருத்துவம், கட்டிடம், சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இது போன்ற துறைகளில் ஜொலிப்பாங்க. 4ல் இருக்கலாமா, இவர் அசுபருங்கிறதுனால இருக்கலாம். இருந்தாலும் சனி வீடு அது. என்னதான் இருந்தாலும் இவர் லக்னாதிபதி, அவர் கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது தான். ஓரளவு நல்ல பலனை செஞ்சிருவார். ஆனால் இங்கே மிஸ் பலம் அடைவார். 10ல் திக்பலம் அடைவார். 5ல் இருக்கலாமா, 5ல் இவர் அசுபருங்கிறதுனால இருக்கக்கூடாது. ஆனால் சுவருடைய வீடு, தன்னுடைய நட்பு வீடு, குரு வீடு,
இதுக்கு கன்னிமனையிலிருந்து குரு பார்த்துட்டா அப்போ குருமங்கள யோகம். சந்திரதசை 10 வருஷம் நல்ல பலனை செஞ்சிடும். சாரி, செவ்வாய் தசையில் 7 வருஷம். 6ல் மறையலாமா? அவருடைய சொந்த வீடு தான், அங்கே ஆட்சி பலம் பெறுவார். அப்போ லக்னாதிபதி ஆட்சி அடைஞ்சிட்டாருன்னு எடுத்துக்கலாம். 7ல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. 7ங்கிறது கலத்திர ஸ்தானம். அப்போ செவ்வாய் தோசை இருக்குன்னு அர்த்தம். உடனே செவ்வாய் தோசை இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. அவர் கேந்திர பலம் பெற்றிருக்காரு. நிறைய பேர் லக்னத்தில் 7ல் இருக்கிறவங்க, முக்கியமாக ஸ்தான பலத்திலேயோ இல்லை திக்பலத்திலேயோ இருக்கிறவங்க, கண்டிப்பாக அவங்க டாக்டராக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த செவ்வாய் 7, 8ல் இருக்கக்கூடாதுங்கிறது விதி. ஆனால் 7 வந்து கேந்திரம். இந்த 7ல் இருக்கிறதுனால அந்த செவ்வாய் தோஷம் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி 7ஆம் வீடு ஆட்சி வீடாக வந்தாலும் நம்ம செவ்வாய் தோஷம் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி குருவோ சுக்கிரனோ பௌர்ணமி சந்திரனோ பார்த்துட்டாலும் நம்ம செவ்வாய் தோஷம் எடுக்கக்கூடாது. அந்த செவ்வாய் இளமையிலேயே 15 வயசுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சுன்னாலும் நம்ம செவ்வாய் தோஷம் எடுக்கக்கூடாது. 70 வயசுக்கு மேலே முதுமையில் வந்தாலும் நம்ம செவ்வாய் தோஷம் எடுக்கக்கூடாது. அப்போ விதின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னு ஒன்று இருக்கும். 8ல் இருக்கலாமா? தன்னுடைய பிடிக்காத வீடு. எப்பயுமே செவ்வாய் சனி வந்து 3, 6, 8, 12ல் மறைஞ்சி அங்கே அதிநட்பு, நட்பு, ஆட்சி, உச்சங்கிற ஸ்தான படத்தோட மறைஞ்சு இருந்தால் நல்லது. ஆனால் டைரக்டா அதாவது கேந்திரங்கள்லேயோ கோணத்திலேயோ அவர் ஆட்சி உச்சம் அடையக்கூடாது. 9ல் இருக்கலாமா? அங்கே நீசம் அடைவார். அதுக்கு ஒரே விதி, மகரத்திலிருந்து குரு பார்த்தாலோ இல்லை வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலோ அந்த செவ்வாய் தசை. ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதி நீசம் அடைஞ்சி நீச பங்கம் அடையாவிட்டாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் லக்ன சுவர், லக்னாதிபதி. ஆனால் லக்னாதிபதிங்கிற முறையில் அவர் நீசம் அடையக்கூடாது. அதனால் வீடு கொடுத்த சந்திரன் வெளுத்துட்டா நல்லது. 10ல் இருக்கலாமா? திக்பலம் அடைவார். 10ல் அவர் திக்பலம் அடைஞ்சு குரு பார்வையில் இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக அவர் மருத்துவர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. 11ல் இருக்கலாமா? அது அவருடைய பகைவர் வீடு தான். இருந்தாலும் 11ல் வந்து லாபஸ்தானங்கிறதுனால எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம், நல்லது. லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 12ல் இருக்கலாமா? செவ்வாய் சுக்கிரனுடைய வீடு, சுவருடைய வீடு. அவர் 12ல் மறையலாம், தப்பு இல்லை. ஆனால் அங்கே பகை பெறுவதனால மேசமனையிலிருந்து குருவோ சந்திரனோ சுக்கிரனோ பார்த்துட்டா நல்லது. இல்லை கூட சுக்கிரன் இருந்துட்டா பிருகுமங்கள யோகம். அடுத்து புதன் லக்னத்தில் இருக்கலாமா? ஏன்னா புதனே இவருக்கு பிடிக்காத வீடு. ஆனால் அங்கே ஒரு திக்பலம்ங்கிற ஸ்தான பலம் அடைவார். திக்பலம்ங்கிறது ஒரு துணை ஸ்தான பலம். அதை நம்ம ஆட்சி உச்சத்துக்கு சமமாக எடுத்துக்கிடலாம். அப்போ ஜாதகர் ஒரு புத்திசாலி, அறிவாளி, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் தொழில், கம்ப்யூட்டர் துறையில் ஜொலிக்கக்கூடிய தொழில், சொற்பொழிவாளர், நெறியாளர், பத்திரிகையாளர், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அறிவு சார்ந்த தொழிலையோ இல்லை வேலையிலையோ இவர் ஜொலிப்பார். 2ஆம் இடத்துல இருக்கலாமா? இவர் சுவருங்கிறதுனால இருக்கலாம், தனித்த புதனாக இருக்கணும். 3ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கலாம், நட்பு வீடு. புதன் 12 வீட்டிலே இருக்கலாம். ஏன்னா 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம் இருந்தாலும் புதனுக்கு மறைவு கிடையாது. மறைந்த புதன் நிறைந்த தனம், நிறைந்த அறிவை கொடுப்பார். 4ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கலாம். சுவர்கள் வந்து கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ இருக்கலாமுங்க, தப்பு இல்லை. அப்போ அவர் நட்பு வீடு நல்லது தான். 5ல் இருக்கலாமா? சுவருங்கிறதுனால 5ல் இருக்கலாம். ஆனால் அங்கே நீசம் அடைவார். அதுக்கு ஒரே வழுக்கு கூட சுக்கிரன் இருந்துட்டா போதும், நீச பங்கம் அடைஞ்சிருவார். அதோடு சேர்ந்து சுக்கிரனும் இருந்துட்டார்னா சூப்பர், நீச பங்க ராஜ யோகம் அடைஞ்சிருவார். பிடிக்காத தசை இருந்தாலும் அந்த 17 வருஷ தசை உங்களுக்கு
பெரிய கோடீஸ்வரன் ஆக்காமல் விடாது. இப்படித்தான் இருக்கணும். அதாவது லக்ன அசுபர்கள் இந்த மாதிரி நீசபங்க ராஜயோகத்தை அடைஞ்சாச்சுன்னா தன்னுடைய தசையில் நல்ல பலனை செஞ்சிருவாங்க. லட்சாதிபதி கோடீஸ்வரனாக ஆயிடுவாங்க. 6ல் இருக்கலாமா, அது பிடிக்காத வீடு, அதனால் அங்கே இருக்கக்கூடாது. 7ல் இருக்கலாமா, இருக்கலாம். நட்பு வீடு, சுக்கிரனுடைய வீடு. புதன் தாய் மாமனை குறிக்குது. அப்போ நீங்கள் எங்கே கல்யாணம் முடிக்கிறீங்களோ மாதம் மாதம் உங்களுக்கு வேண்டிய அரிசி பருப்பெல்லாம் வந்துடும். சரிங்களா? அதாவது நீங்கள் வீடு கட்டினாலும் பாதி பணம் வந்துடும், நீங்கள் கார் வாங்கினாலும் பாதி பணம் வந்துடும், லேண்ட் வாங்கினாலும் பாதி பணம் வந்துடும். இந்த மாதிரி அவங்க சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 8ல் இருக்கலாமா, அவர் சொந்த வீடு, ஆட்சி வளம் பெறாரு, இருக்கலாம். 9ல் இருக்கலாமா, 9ங்கிறது கோணம், பாக்கியஸ்தானம். புதன் சுவருங்கிறதுனால தனித்திருந்தால் நல்லது. 10ல் இருக்கலாமா, தசம கேந்திரம், அதிநட்பு வீடு, சூரியனுடைய வீடு, இருக்கலாம். 11ல் இருக்கலாமா, சூப்பரோ சூப்பர், ஏன்னா லாபஸ்தானம், அங்கே புதன் ஆட்சி மூலத்திரிகோணம் உச்சமடைவார். 17 வருஷ திசையில் உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறாரு. 12ல் இருக்கலாமா புதன், 12ல் அவர் மறைவார், ஆனால் தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறாரு, திக்பலத்தை நெருங்குறாரு. அப்போ அவர் 11ல் இருக்கிறத விட 12ல் இருந்தால் ஓரளவுக்கு நன்மை செஞ்சிருவார். அப்போ அவர் 12ல் இருந்தால் நம்ம நவாம்ச கட்டத்துக்கு போயிடணும். நவாம்ச கட்டத்தில் அவர் சுவர் வீட்டில் இருக்கிறாரான்னு பார்த்துக்கணும். அவர் குரு வீட்லேயோ சுக்கிரன் வீட்லேயோ இல்லை புதன் வீட்லேயோ இந்த மாதிரி வீடுகளில் இருந்துட்டால் நல்ல பலனை கொடுத்துருவார். கடகமனையில் இருந்துட்டால் அது அந்த ஜாதகருடைய ஒளி தத்துவத்தை பொறுத்து. அமாவாசையில் பிறந்திருக்காரா 0% தான் பலன் தருவார். பௌர்ணமியில் பிறந்திருக்கிறாரா 100% பலன் தருவார். அஷ்டமி நவமி திதியில் பிறந்திருக்காரா 50% பலன் தருவார். இப்போ 12ல் மறையலாம், தப்பில்லை. கூட சுக்கிரனோ இல்லை மேசமனையிலிருந்து ஒரு குருவோ இல்லை ஒரு பௌர்ணமி சந்திரனோ பார்த்தா அந்த தசை நல்லபடியாக இருக்கும். ஆகாத தசை இருந்தாலும் 17 வருஷம் கொட்டி கொடுப்பாரு. அடுத்து குரு லக்னத்தில் இருக்கலாமா, இருக்கலாம். குருவும் அங்கே திக்பலம் அடைவார். ஏன்னா லக்னத்தில் புதன் குரு திக்பலம் அடைவார். 4ல் சந்திரன் சுக்கிரன் திக்பலம் அடைவார். 7ல் சனி திக்பலம் அடைவார். 10ல் சூரியன் செவ்வாய் திக்பலம் அடைவாங்க. அதனால குரு இருக்கலாம். அவர் நட்பு வீடு. அப்போ அதி புத்திசாலி. சரியா? குரு இருந்தால் புத்திசாலி, புதன் இருந்தால் புத்திசாலி, குரு இருந்தால் அதி புத்திசாலி. நல்ல மனிதர் ஜாதகர், 4 பேருக்கு நல்லது செய்ய காத்திருக்காரு. தாங்கட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களை நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். 2ல் இருக்கலாமா, அது ஆட்சி மூலத்திரிகோண வீடு, சொந்த வீடு, ஒரு தனாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறது மிகவும் சூப்பர். 3ல் இருக்கலாமா, இருக்கக்கூடாது, அங்கே நீசமடைவார். ஆனால் தனிச்சு இருந்தாலும் ஓரளவுக்கு அவர் குழந்தையும் கொடுத்துருவார். வாடகை வீட்டில் குடியிருக்க வைப்பார். உங்களுக்கு சாப்பாட்டுக்கு துணிமணிக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் சைக்கிளோ ஒரு டிவிஎஸ் 50 வச்சுருப்பீங்க. இதுக்கு ஒரே விதி விலக்கு, ஒரு ஒளிவிரிந்தி சந்திரனோ சுக்கிரனோ பார்வை விட்டுட்டா அவர் நீச பங்கம் அடைஞ்சிருவார். இல்லை அங்கேயே உச்சம் பெற்ற செவ்வாயோடு இருந்தால் அங்கே குருமங்கல யோகத்தில் இருக்கிறாரு. அப்போ குரு நீசபங்க ராஜயோகத்துக்கு வந்துட்டாரு. என்னதான் இருந்தாலும் அவர் லக்ன சுவர், 2-5க்குரியவர், மிஞ்சும் பலனை செய்வார். நீசமாகி பங்கமாயிட்டா சூப்பர். 4ல் இருக்கலாமா, 1வது கேந்திரம் இருக்கலாம். ஆனால் சனியுடைய வீடு, சம வீடு, ஓரளவு நல்ல பலனையே கொடுத்துருவார். 5ல் இருக்கலாமா, அவர் சுவருங்கிறதுனால கோணத்தில் இருக்கிறது நல்லது, இங்கே ஆட்சி பலம் பெறுவார். 6ல் மறையலாமா, குரு 6ல் மறையலாம், அது நட்பு வீடு தான். ஆனால் என்ன இருந்தாலும் மறைவு தான். அதுக்கு ஆட்சி பெற்ற சுக்கிரன் துலாம் மனையிலிருந்து பார்த்துட்டா அந்த மறைவு நீங்கிடுச்சு. 7ல் இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம். குரு 7ல் இருந்தால் லக்னத்தை பார்ப்பாரு,
அப்போ நீங்கள் பல லட்சங்கள் சம்பாதிப்பீங்க, நீங்களே ஒரு நல்ல மனிதர். 8ல் இருக்கலாமா, அது புதனுடைய வீடு, எதிர்த்தன்மை கொண்ட வீடு. இருந்தாலும் அது ஒரு சுவர். குரு இருக்கலாம். தனுசு மனையிலிருந்து சுக்கிரனோ பௌர்ணமி சந்திரனோ பார்த்தா நல்லது. 9ல் இருக்கலாமா, அங்கே உச்சமடைவார், ரொம்ப சூப்பரு. இப்போ உங்கள் தந்தை நல்லா இருக்க போகிறாரு. தந்தையே மிகப்பெரிய ஆள், நீங்கள் ஒரு பாக்கியசாலி. 10ல் இருக்கலாமா, அது அதிநட்பு வீடு, சூரியனுடைய வீடு. 10ல் இருந்தால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் தொழில், இல்லை பேங்கில், இல்லை ஒரு ஃபைனான்ஸ் துறையில் ஜொலிப்பீங்க. ஏன்னா அவர் லக்னத்துக்கு 2, 10ஓட சம்மந்தப்படுறாரு, இருக்கலாம். 11ல் இருக்கலாமா, அது சம வீடு இருந்தாலும் புதனுடைய வீடு, சூரியனுடைய வீடு. அங்கே அவர் புதன் ஆட்சி மூலத்திரியோனம் உச்சமடைவார், கூடயே புதன் இருந்துட்டா சூப்பர். 12ல் இருக்கலாமா, அது பகைத்தன்மை உண்ட சுக்கிரன் வீடு. அந்த சுக்கிரன் மேசமனையில் இருந்தோ இல்லை சந்திரன் மேசமனையில் இருந்தோ அந்த குருவை பார்த்துட்டா சூப்பர். ஏன்னா குருவுக்கு 12ல் மறைறாருன்னு நம்ம எடுக்கக்கூடாது. அவர் திக்பலத்தை நோக்கி நெருங்குறாருன்னு எடுத்துக்கிடணும். கிட்டத்தட்ட 80% திக்பலம் நோக்கி அவர் நெருங்குறாரு. லக்னத்தில் சுக்கிரன் இருக்கலாமா, இருக்கலாம், அவர் சுவருங்கிறதுனால. சுக்கிரன் இருந்தாச்சுலே தன்னைத்தானே அழகுபடுத்தி கொள்ளவங்களும் இருப்பாங்க, சுவையாக பேசுகிறவங்களாக இருப்பாங்க, ஒயிட் காலராக இருப்பாங்க. பெண்ணாக இருந்தால் வெளியில் பூ வச்சுட்டு போவாங்க, ஆணாக இருந்தால் சென்ட் அடிச்சுட்டு போவாங்க. 2ல் இருக்கலாமா, பகைத்தன்மை கொண்ட வீடு தான், சுவருங்கிறதுனால 2 இருக்கலாம். வாக்கு இனிப்பாக இருக்கும், இனிப்பாக பேசுகிறவங்களாக இருப்பாங்க, குடும்பம் தனம் நல்லா இருக்கும். 3ல் இருக்கலாமா, சனியனுடைய வீடு, நட்பு வீடு தான். ஆனால் 3ங்கிறது சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம். சுக்கிரனுக்கு எப்பயுமே 6, 12 மறைவு இல்லை. 3, 8ல் கடுமையான மறைவு. ஆனால் என்ன, திருமணத்தை மட்டும் தாமதப்படுத்துவார். நட்பு வீடுங்கிறதுனால சுக்கிரதசை 20 வருஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனையே செஞ்சிருவார். ஏன்னா உச்சமடைஞ்சா 100% பலன், ஆட்சி பெற்றுட்டா மூலத்திரியோனம் அடைஞ்சிட்டா 80%, ஆட்சி பெற்றுட்டா 60%, நட்பில் இருந்தால் 40%. அப்போ உங்களுக்கு இப்போ 40% உங்களுக்கு பலன் கொடுத்துருவார். 4ல் இருக்கலாமா, சுக்கிரன் 4ல் திக்பலம் அடைவார். அப்போ அங்கே துணை நிலையான ஒரு ஸ்தான பலத்தை அடைகிறாரு. அந்த 20 வருஷம் சுக்கிரதசை நல்லா இருக்கும். 5ல் இருக்கலாமா, அங்கே அவர் உச்சமடைவார், சூப்பர். உங்களுக்கு லக்னம் அசுபராக இருந்தாலும் சுக்கிரன் உச்சமடைஞ்சதுனால அந்த 20 வருஷ திசை உங்களுக்கு கொட்டி கொடுக்கும். கூடவே உச்சம் பெற்ற குரு கடகத்திலிருந்து பார்த்துட்டா சொல்லவே வேண்டாம், அது பல கோடிகளை கொட்டி கொடுத்துரும் சுக்கிரதசை. சுக்கிரன் 6ல் மறையலாமா, மறையலாம். அங்கே கூடயே செவ்வாய் இருந்தால் பிருகுமங்கல யோகம். 7ல் இருக்கலாமா, ஆட்சி அடைவார், காரகோ பாவனாஸ்தி, கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிம்பாங்க. அது எப்போ பாதிக்கும் அப்படின்னா சுக்கிரதசை வரும்போது தான் பாதிக்கும், கலத்திரத்தை பாதிக்கும். அதுக்கு ஒரே விதி, குரு பார்வையோ பௌர்ணமி சந்திரன் பார்வையோ இருந்தால் அது விலகிடும். 8ல் இருக்கலாமா, கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நட்பு வீடாக இருந்தாலும் சுக்கிரனுக்கு 8ஆம் வீடு கடுமையான மறைவு. 9ஆம் இடத்துல இருக்கலாமா, அங்கே அவர் பகை பெறுவார். இருந்தாலும் வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது அந்த சுக்கிரதசை நல்லபடியாக வேலை செய்யும். 10ல் இருக்கலாமா, பகை வீடாக இருந்தாலும் தசம கேந்திரம் நல்ல பலனையே கொடுப்பாரு. 11ல் இருக்கலாமா, அங்கே நீசமடைவார். ஆனால் நட்பு வீடு, ஆனால் லாபஸ்தானங்கிறதுனால நல்லது. ஏன்னா இவர் லக்னம் அசுபர் தான், அதை ஒரு குருவோ சந்திரனோ பார்த்துட்டா சிறப்பு. இல்லை புதனோட சேர்ந்து இருந்தால் சூப்பர். அந்த சுக்கிரன் நீசபங்கம் அடைஞ்சிருவார், 20 வருஷம் உங்களுக்கு நல்ல பலனையே செஞ்சிருவார். சுக்கிரன் 12ல் மறையலாமா, மறையலாம். அங்கே ஆட்சி பலம் பெறுவார், தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார். அதனால் 20 வருஷ தசை நல்லபடியாக வேலை செய்யும். 6, 12 சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. இப்போ சனி, லக்னத்தில் சனி இருக்கலாமா, இருக்கக்கூடாது. ஏன்னா ஜாதகர்
எந்திரிக்கிறது லேட்டாக எந்திரிப்பார், ரொம்ப ஸ்லோவாக இருப்பார், சாப்பிட்டா லேட் ஆகும், பாத்ரூம் போனால் லேட் ஆகும், ஒரு பொறாமை குணம் இருக்கும். அடுத்தவன் நல்லா இருக்கானே, நம்ம நல்லா இல்லையே, அவன் வீடு கட்டிட்டானே, நம்ம கட்டலையே, அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் இருக்கும். 2ல் சனி இருக்கலாமா, அங்கே சமம் தான், குருவுடைய வீடு தான். ஆனால் அவர் 2ல் இருந்தால் 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ உங்களுக்கு ஆயுள் குறையும். ஏன்னா சனி பகவான் ஆயுள் காரகன். 8ல் இருந்தால் ஆயுள் வழுக்கும். அதே சனி 2ல் இருந்தால் ஆயுளை கெடுக்கும். 8ஆம் இடத்தை பார்க்குறது, ஏன்னா அவர் பார்க்குற இடமெல்லாம் சர்வநாசம். 3ல் இருக்கலாமா, விருச்சிக லக்னத்தில் 3ல் இருக்கலாம், ஆட்சி பலம் பெறுவார். அது உபஜயஸ்தானம், மறைவு ஸ்தானங்கிறதுனால அங்கே ஆட்சி பெறலாம். 4ல் இருக்கலாமா, இருக்கலாம். ஏன்னா அவர் அங்கே கேந்திர பலம் பெறுவார், ஸ்தான பலம், ஆட்சி மூல திரிகோணம் பெறுவார், கேந்திரம்ங்கிறதுனால இருக்கலாம். 5ல் இருக்கலாமா, இருக்கலாம். குருவுடைய வீடு சமமாவார். ஆனால் ஒரு அசுபர் கோணத்தில் இருக்கிறது தவறு, அங்கே குரு சேர்ந்துருந்தால் நல்லது. 6ல் இருக்கலாமா, அங்கே 6ல் அவர் நீசம் அடைவார். ஆனால் சனி நீசம் அடைஞ்சால் நல்லது தான். ஆனால் நீச பங்கம் அடையணும். அங்கே ஒரு குருவோ இல்லை உச்சம் பெற்ற சூரியனோ இல்லை குரு ரிஷபமனையில் இருந்தோ இல்லை சுக்கிரன் ரிஷபமனையில் இருந்தோ இல்லை ஒரு பௌர்ணமி சந்திரன் ரிஷபமனையில் இருந்தோ பார்த்தா அந்த சனி திசையில் நீங்கள் பெட்ரோல், இரும்பு, கிரஷர், கல், மண், ஹார்ட்வேர் ஷாப், இந்த மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. சனி தசை வரணும். 19 வருஷம் நீங்கள் பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரன். 7ல் இருக்கலாமா, 7ல் அவர் திக்பலம் அடைவார். தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறாரு, சூப்பர். ஆனால் லக்கணத்தை பார்ப்பார், லக்கணத்தை கெடுப்பார், ஜாதகரை கெடுப்பார். திக்பலம் அடைஞ்சாலுமே அதுக்கு ஒரே ஒரு விதி, குரு பார்வை கிடச்சிட்டா போதும். தன்னுடைய 3, 7, 10 பார்வையை கெடுக்க மாட்டார். 8ல் இருக்கலாமா சனி, அவர் மறைஞ்சு நட்பு வீட்டில் இருக்கிறது நல்லது. 9ல் இருக்கலாமா, இல்லை சனி தசை இந்த ஒன்றை தந்தையாரை கெடுப்பார், உங்களையே கெடுப்பார். அதனால் அங்கே இல்லாமல் இருக்கிறது நல்லது. இருந்தாலும் மீனமனையிலிருந்து குரு பார்த்துட்டா அது விலகிடும். 10ல் இருக்கலாமா, தசம கேந்திரம். ஆனால் ஒரு ஒளி பொருந்திய வீட்டில் ஒரு இருள்கரை இருக்கக்கூடாது, விதிவிலக்கு. குரு பார்த்துட்டா சூப்பர். நீங்கள் மெக்கானிக்கல் துறையில் ஜொலிக்க போகிறீங்க, 2 வீலர் ஷாப் வைக்க போகிறீங்க, இல்லை 2 வீலர் ஷாப்பில் நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்க போகிறீங்க. 11ல் இருக்கலாமா, அது அவருடைய நட்பு வீடு, லாபஸ்தானம் இருக்கலாம். 12ல் இருக்கலாமா, 12ல் அசுப கிரகம் மறைந்து நட்பு வீட்டில் இருக்கிறாரு, இருக்கலாம். அடுத்து ராகு, ராகு லக்னத்தில் இருக்கலாமா, லக்னத்தில் இருக்கக்கூடாது, போககாரகன், ஜாதகரை கெடுப்பார். 2ல் இருக்கலாமா, அது தன குடும்பம் வாக்கு, ஆனால் அது குருவுடைய வீடு, கோதண்ட ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. குரு ஒரு வேளை உச்சம் அடைஞ்சால் பார்க்க முடியாது. சிம்ம மனையிலிருந்தோ இல்லை மிதுன மனையிலிருந்தோ அவர் பார்த்துட்டா அந்த ராகு தசை பலன் தரும். ஆனால் உங்களுக்கு திருமணம் லேட் ஆகும். ஆணாக இருந்தால் 30 வயசுக்கு மேலே ஆகும், பெண்ணாக இருந்தால் 28 வயசுக்கு மேலே ஆகும். 3ல் இருக்கலாமா, மகர ராகு. எப்பயும் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் ராகு இருக்கிறது நல்லது. அது லக்னத்துக்கு 3, 11 இருந்தால் நல்லது. அப்போ 3 ராகு இருக்கலாம். வீடு கொடுத்த சனி துலாமில் உச்சம் அடைஞ்சிட்டா அந்த 18 வருஷ ராகு திசையில் நீங்கள் பெரிய கோடீஸ்வரன். 4ல் இருக்கலாமா, 4ல் அவர் கேந்திரம் பலம் பெறுவார். வீடு கொடுத்த சனி ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த திசையில் நல்ல பலனை தருவார். 5ல் இருக்கக்கூடாதா, அது புத்திரஸ்தானம், குருவுடைய வீடு. உடனே 5ல் ராகு இருந்துட்டா குழந்தை பிறக்காதுன்னு நம்ம எடுக்கக்கூடாது. 5க்கு உரிய குரு எப்படி இருக்கிறாரு, குழந்தையை தரக்கூடிய குரு பகவான் எப்படி இருக்கிறாரு, இந்த 3ம் கெட்டால் தான் உங்களுக்கு பிரச்சனை. அதனால் 5ல் ராகு இருக்கேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா
அதாவது இந்த ராகு கேதுக்கள் வந்து கேந்திரங்கள்ல இருந்து கோணாதிபதியோட சேர்ந்திருக்கணும். கோணத்தில் இருந்தால் கேந்திராதிபதியோட சேர்ந்திருக்கணும். இருந்தால் அவருடைய தசையில நல்ல பலனை கொடுத்துருவாரு. ஆனால் வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம்ங்கிற ஸ்தான பலத்தை பெற்று இருக்க வேண்டும். 6ல் இருக்கலாமா? 6 செவ்வாயுடைய வீடு இருக்கலாம். அது மேசராகு. வீடு கொடுத்த செவ்வாய் மகரத்தில் உச்சமடைஞ்சிருந்தா நல்ல பலனை கொடுத்துருவாரு. 7ல் இருக்கலாமா? கலத்திரத்தை பாதிக்கும், தாமத திருமணம். 8ல் இருக்கலாமா? மிதுனராகு. வீடு கொடுத்த புதன் வந்து கன்னிமனையில் உச்சமாயிட்டா நல்ல பலனை கொடுத்துருவாரு. 9ல் இருக்கலாமா? ராகு திசை இந்த உடனே தந்தையை பாதிப்பாரு, உங்களையும் பாதிக்கும், நீங்கள் பாக்கியமற்றவராக போயிடுவீங்க. ஆனால் கடகராகு அந்த வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் நல்ல பலனை செஞ்சிருவார். ஆனால் என்னதான் இருந்தாலும் தந்தையை கெடுத்து தான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல பலனை கொடுப்பாரு. 10ல் இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது சூரியனுடைய வீடு. இந்த சூரியனுடைய வீட்டில் ராகுவோ சனியே இருக்கக்கூடாது. 11ல் இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா லாபஸ்தானம். கன்னி ராகு நல்ல பலனை செய்வார். 12ல் இருக்கலாமா? இருக்கலாம். ராகு கேதுக்கள் 6, 12 அச்சுக்கள் இருக்கிறது நல்லது. வீடு கொடுத்த சுக்கிரன் மீனமனையிலேயோ இல்லை ரிஷபமனையிலேயோ ஆட்சி உச்சம் பெற்று தான் தன்னுடைய தசையில் நல்ல பலனை கொடுத்துருவாரு. கேது லக்னத்தில் இருக்கலாம். ராகு தான் இருக்கக்கூடாது. கேது ஞானக்காரகன், ஞானத்தை தருவார். நிறைய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். 2ல் இருக்கலாமா? அது குருவுடைய வீடு தான் இருக்கலாம். வீடு கொடுத்த குரு ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். 3ல் இருக்கலாமா? மகர கேது இருக்கலாம். 4ல் இருக்கலாமா? கேந்திரம் இருக்கலாம். 5ல் இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா அசுவரா இருக்கிறாரு. அது ஒரு நிழல் கிரகம், சாயா கிரகம், பாம்பு கிரகம். ஆனால் வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெற்று தான் நல்ல பலனை செஞ்சிருவார். கேது 6ல் முறையில் மேச கேது நல்ல பலனை செய்வார். வீடு கொடுத்தவன் அடுத்திருக்க வேண்டும். 7ல் கேது இருக்கலாம். திருமண தாமதம் ஏற்படும். வீடு கொடுத்த சுக்கிரன் தான் பொருளாதார ரீதியாக 7 வருஷம் நல்லா இருப்பீங்க. 8ல் இருக்கலாமா? வீடு கொடுத்த புதன் வந்து கன்னிமனையில் உச்சம் அடைஞ்சிட்டா நல்ல பலனை செஞ்சிருவார். 9ல் இருக்கலாமா? 9ல் கேது இருக்கலாம். தந்தையை பாதிக்க மாட்டார். வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும். 10ல் இருக்கலாமா? இருக்கலாம். ஒரு செவ்வாய் 10ல் இருந்தால் எப்படியோ அந்த பலனையே அவர் செஞ்சிருவார். 11ல் இருக்கலாமா? லாபஸ்தானம். புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சூப்பர். 12ல் இருக்கலாமா? இருக்கலாம். வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றுட்டா நல்ல பலனை செஞ்சிருவார். இவ்வளவு தாங்க. இப்போ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த தசை நமக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். அதான் நான் சொல்லிட்டேன். ஒரே ராசி கட்டத்தில் 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் இருக்கக்கூடாது. விதிவிலக்கு. அதில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றுட்டா, அதாவது பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குங்கிற மாதிரி அந்த 4 கிரக தசைகளும் நல்லபடியாக வேலை செஞ்சிடும். ஆனால் அங்கே சூரியனோ ராகுவோ இருக்கக்கூடாது. சூரியன் இருந்தால் அஷ்டங்கம் அடையும், ராகு இருந்தால் கிரகணம் அடையும். அப்படி இருந்தால் 9 டிகிரிக்கு தள்ளி இருந்தால் நல்லது. இல்லை சார் எல்லாமே வந்து 9 டிகிரிக்குள்ளே தான் இருக்குன்னா அப்போ ஒரு குருவுடைய பார்வை போதும், இல்லை பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை போதும். முழு வெளிச்சத்தை கொடுத்து அவர் நிவர்த்தி பண்ணிடுவார். நன்றி நண்பர்களே. உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் செய்கிற வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஒரு உதவி செஞ்சாலே போதும். ஏன்னா என்னுடைய உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் நினைச்சுக்கிறேன். நல்லது நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.